மாறன் சார் வணக்கம். மாறன் சார், இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ்டு போர்டு இதுல கையொப்பமிட்டு மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர், பிரதமர், முதலமைச்சர், செக்ரட்டரி எல்லாரும் கையொப்பம் போட்ட பிறகு இவர்கள் நிதி கொடுக்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிறத முருகன் சார் தெளிவுபடுத்தினார். அதற்கு பிறகும் இந்த காரணங்களை சொல்லி அவர் தூத்துக்குடி செல்வம் பேசினது எப்படின்ட்டு எனக்கு தெரியல. நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம் சார். சட்டப்படியாக அமைச்சர் பேசிய அந்த விஷயம் இருக்குல்ல சார், அப்படி அவர் சட்டப்படி அப்படி சொல்ல முடியுமா சார் அவரால்? இல்ல, நான் அந்த அளவுக்கு அரசியல் உள்ளப்போ விரும்பல. பட் என்னன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிறது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு தேசிய கல்விக் கொள்கை. அந்த தேசிய கல்விக் கொள்கையில நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ பல கொள்கைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அது இல்லைன்னு நான் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. உங்களுக்கு இன்டர்டிசிப்ளினரி எஜுகேஷன் சொல்லுவாங்க. இப்ப இதுல மேஜர் இஷ்யூஸ் இது என்ன அப்படின்னாக்கா, மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா அப்படிங்கறத முக்கியமான விஷயங்கள். அந்த மும்மொழி கொள்கைன்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஹிந்தியை தேர்ட் லாங்குவேஜா கொடுக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கையுடைய அம்சம் என்னன்னா, மூன்றாவது மொழி நீங்க எந்த மொழி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது பிரச்சனையே என்ன அப்படின்னா, ஹிந்தி அப்படிங்கிறது மேஜரா இவங்க இது பண்றாங்க, அதை ஃப்ரேம் பண்றாங்க. அவங்க நான் ஹிந்தியை நான் கொடுக்கல, நீங்க மூன்றாவது நீங்க மலையாளமாவும் எடுத்துக்கலாம், நீங்க தெலுங்குவா எடுத்துக்கலாம், நீங்க கன்னடமாவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுல இது என்ன பொறுத்தவரை ப்ராஜெக்ட் அப்ரூவ்டு போர்டு அப்படிங்கறது ஒரு டிசைட் பண்ணி எல்லாருமே சைன் பண்ணாக்க அந்த அமௌண்ட் கொடுக்கணும். இதுல ஆஸ் பர் த லா ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன்ல கண்டிப்பா அது கொடுத்துதான் ஆகணும். அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க 2 வருஷமா பாக்குறாங்க, என்இபில நீங்க சைன் போடுங்க, எம்ஓயூல சைன் போடுங்கன்னு கேக்குறாங்க. இவங்க 2 வருஷமா எம்ஓயூ சைன் போடவே இல்லை. சைன் போடாத போது என்ன பண்றாங்கன்னா, அதை ஒரு செக் வச்சு என்ன பண்றாங்க, நாங்க பணத்தை நாங்க ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அதுக்கு அடுத்தது இப்ப பணத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுனாக்க நீங்க எந்த அளவுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் போனீங்களோ அது மாதிரி தான் நீங்க சுப்ரீம் கோர்ட் போற மாதிரி இருக்கும். நீங்க ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க லாங்குவேஜ் அப்படிங்கிறது வெரி வெரி வைட்டல் பார்ட் தான். நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எடுக்கணும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பேசணும். நம்ம பேசும்பொழுது நீட் எக்ஸாமினேஷன் ஒரு எக்ஸாமினேஷன் கொண்டுட்டு வந்தாங்க. அன்னைக்கு கொண்டுட்டு வரும்போது நம்ம எல்லாருமே எகெயின்ஸ்ட் நம்ம பேசணும். பட் இருந்தாலும் அன்னைக்கு நீட் எக்ஸாமினேஷன் மாணவர்களுக்காக நம்ம நடத்தி அவன் பசங்க எம்பிபிஎஸ் சேர்றதுக்காக நம்மளே கம்ஃபர்டபுளா அமைக்கப்பட போயிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம சர்ச் கமிட்டி, வைஸ் சான்சலர் சர்ச் கமிட்டி, நம்ம யூஜிசி நீங்க சொன்னீங்க, நான் சொன்னேன் இல்லைங்க இது சாத்தியக்கூறு ஆகாது. அவங்க தான் அப்ரூவல் பாடி, அவங்க தான் அபெக்ஸ் பாடி, அவங்க செய்யறதா அது நடக்கும். நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வெட்டரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி 4 பேரை கொண்ட சர்ச் கமிட்டியை அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் கவர்னர் கொடுத்துருக்காங்க. அதே போலதான் இதையும் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க 3வது லாங்குவேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க, நீங்க ஹிந்தி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க நினைக்க ட்ரிபிள் லாங்குவேஜ் சிஸ்டத்தை நீங்க வேற மாதிரியே கொண்டு போங்க. 5th ஸ்டாண்டர்ட் வரையும் ஒரு லாங்குவேஜ் கன்னடத்தை கொடுங்க, 8th ஸ்டாண்டர்ட் வரையும் ஒரு தெலுங்கு கொடுங்க, அடுத்தது நீங்க மராட்டி கொடுங்க, ஏதாவது ஒண்ணு கொடுங்க நீங்க, இல்ல ஹிந்தியை கொடுங்க நீங்க. ஏன்னா உங்களுக்கு அமௌண்ட் வர வேண்டியது அங்க பாக்கி இருக்குது. அவங்க கொடுக்க வேண்டியது கொடுக்கணும். அவங்க கொடுக்க முடியும். அது ஏமாத்துன்னு சொல்ல முடியாது. அவங்க உரிமைன்னு சொல்றாங்க. இது நம்ம உரிமை நம்ம சொல்றோம். இந்த கான்ஃபிளிக்ட் பெரிய இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த ஃபண்டை வச்சுதான் நம்ம அடுத்தது நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆகணும், ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஆகணும். அப்ப நம்ம தரமான ஒரு கல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட இருந்து ஃபண்ட் வாங்குறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க கொடுக்கணும். நீங்க இது முக்கியமான விஷயங்கள். இதுக்கு அடுத்து நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு சேஞ்சிங் சினரியோ. இன்னைக்கு 1960 இருந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வருது. அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மும்மொழி கொள்கை தான் அவங்க சொல்றாங்க. மும்மொழி கொள்கையை சொல்லும்போது நம்ம ஆரம்பத்துல இருந்து ரைட் ஃப்ரம் பிகினிங் வி ஆர் அகைன்ஸ்ட் தட் ஒன். திராவிடியம் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ், நம்மளுடைய லீடர்ஸ் எல்லாமே, ஏன்ஷியன்ட் லீடர்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, அகைன்ஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சேஞ்சிங் சினரியோல நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். நான் அரசியல்வாதி கிடையாது. என்னை யாருமே நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. நீங்க அரசியல்வாதி கிடையாது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கொடுக்கும் பொழுது ஒரு 37,387 ஸ்கூல் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குதுங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அதுல 12,631 எனக்கு அதுல 4,479 பார்த்தோம்னாக்கா 35 லட்சம் பேர் ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. சரி. அதே மாதிரி சிபிஎஸ்இல பார்த்தோம்னா ஒரு 1,498 1,478 சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்குது. இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் கடந்த 10 வருஷத்துல எவ்வளவு நீங்க சேஞ்சஸ் ஆயிருக்கு பாருங்க. இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பார்த்தோம்னா எல்லா ஸ்கூல்லயும் ஹிந்தி தான் கொடுக்குறாங்க. இல்லவே இல்ல. இப்ப அடுத்தது ஸ்டேட் போர்டு நீங்க பார்க்கும்போது, அது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நீங்க பார்க்கும்போது பார்த்தோம்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்ப லாங்குவேஜ் நான் என்ன என்னுடைய அப்சர்வேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் அப்படின்னா, லாங்குவேஜ்ங்கிறத விட இந்த ஹிந்தி வந்தாக்க தமிழ் அழியும் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு கருத்து நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா,
நீங்க வந்து இப்ப நீங்க வந்து மலையாளம் நீங்க போங்க, நீங்க வந்து கேரளா போங்க, கேரளாவில் அவங்களுக்கு ஹிந்தி டாட் பண்றாங்க. பட் இருந்தாலும் வந்து மலையாள மொழி தான் அவங்க அதிகமா பேசுறாங்க. அதை பேசுறவங்க வேணுங்கிறப்ப பேசுவாங்க. அதாவது வந்து ஒரு பயிற்று மொழியா இருந்தா மட்டும்தான் அதுல வந்து மாற்றங்கள் அதிகமா இருக்கும். அது ஒரு லாங்குவேஜ் தான் அது. அப்ப லாங்குவேஜ் போது நான் என்ன பேசுறேன், நான் என்ன சொல்றேன், எல்லாரும் பேசுறது கிடையாது. யாரோ பேசும்போது அதை எடுத்து செய்யறோங்கிறதுக்காக முக்கியம் உண்டு. இதே நீங்க கர்நாடகா நீங்க போங்க, நீங்க அங்கேயும் வந்து அவங்க பேசுறாங்க. பட் கர்நாடகா வந்து கன்னட வெறியர்கள் வந்து நம்மளை விட தமிழர்கள் வந்து ரொம்ப அதிகமா இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வந்து நம்ம காலத்திற்கு ஏற்றவாறு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாறிதான் ஆவணம் ஒழிஞ்சு நம்ம மாறாம இருக்க முடியாது. அந்த ஐயா சொன்னார் பாத்தீங்களா இல்லையா, இன்னைக்கு வந்து பணக்கார பிள்ளைகள் வந்து அவங்க படிக்கிறது 3 லாங்குவேஜ் படிக்கிறாங்க, அவங்க சொபிஸ்டிகேட்டடா இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரு வந்து பாகுபாடு காட்டுறாங்கன்னாக்க, அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களோ இல்ல வந்து அதுக்கு அரசு உதவி பெறும் பள்ளியில இருக்கலாம், இல்ல ஸ்டேட் போர்டு எஜுகேஷன்ஸ் இருக்கிறவங்க, இவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. நான் என்ன சொல்றேன், ஹிந்தியே வேணாம்னாக்க ஹிந்தி உதவி இருக்கிறோம். பட் ஆனா அடுத்த லாங்குவேஜ் கொடுத்துட்டு நம்ம ஃபண்டை வாங்கிடுவோம். நமக்கு தேவை ஃபண்டு முக்கியம். அந்த ஃபண்டை வச்சு தான் நம்ம எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க போறோம். நமக்கு இன்னைக்கு என்னோட அப்சர்வேஷன் நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 15 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் பையன் படிக்கிறான். கிண்டர் கார்டன்ல இருந்து பிள்ளைங்க படிக்க வைக்கிறாங்க. அவனால 15 நிமிஷம் இங்கிலீஷ் பேச முடியல. அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்குது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு. அந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. ஆகையால நம்ம வந்து ஒரு லாங்குவேஜுக்காக இவ்வளவு கான்ஃபிளிக்ட் பண்ணிட்டு கான்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய குவாலிட்டி எஜுகேஷன் அளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மிக முக்கியமான விஷயங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்ம ஃபார்முலேட் பண்ணி அந்த ஃபண்டை வந்து நம்ம எப்படி நம்ம வாங்கி நம்ம மாணவர்கள் இன்னும் நம்ம எப்படி உயர்த்தணும், அவர்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்லா இருக்கலாம், அவங்களுடைய சப்ஜெக்ட் ஓரியன்டட் ஸ்கில்லா இருக்கலாம், இல்ல சயின்ஸ் ஓரியன்டட் ஸ்கில்லா இருக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி டெவலப் பண்ணணும், நம்மளுடைய டீச்சர்ஸ் எப்படி ட்ரைனிங் பண்ணணும், இதை தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் ஒழிஞ்சு இதை வந்து ஒரு பிரைமா வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு சண்டை போட்டுக்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து 21st செஞ்சுரியில வந்து, அதாவது இன்னைக்கு நிறைய நாடுகள் வந்து வார் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம வார் இருக்கணுங்கிற எனக்கு அவசியம் இல்லை. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கணும். நான் அப்படியே சொன்னேன், இந்த சர்ச் கமிட்டி பாருங்க, ஒன்றும் ஆகாதுங்க, நாளைக்கு வந்து 4 பேரோ 3 பேரை வச்சு சர்ச் கமிட்டி வச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து விசி அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க. நான் சொன்னேன், உங்ககிட்டே சொன்னேன், லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது பேசும்போது நான் சொன்னேன். நீட் எக்ஸாமினேஷன் இதே தான் நம்ம ஆரம்பத்தில் போராடி பார்த்தோம், அது எதுவுமே முடியல. அதனால இன்னைக்கு எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகிட்டு இருக்காங்க. ஆகையால நம்ம எதுவுமே வந்து இருக்கிற சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்துக்கிட்டு நமக்கு அதுல இருந்து எது அட்வான்டேஜ் வருதோ அதுல இருந்து நம்ம போடும் ஒழிஞ்சு இதுல வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலா இருந்துகிட்டு நம்ம எகெயின்ஸ்டா போட்டுட்டு நம்ம சிஸ்டத்தை வந்து கொலாப்ஸ் பண்றதோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டி அழிக்கிறதோ இல்ல அரசு பள்ளி மாணவர்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து ஸ்தம்பிக்க வைக்கிறதோ இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஃபண்டுங்கிறது நமக்கு உரிமை, கேட்க வேண்டிய உரிமை இருக்குது. நம்ம டாக்ஸ் கட்டுறோம், நம்மளுடைய டாக்ஸ் வந்து நம்மளுடைய ஷேர் நமக்கு வர வேண்டியது. இது எல்லாம் வந்து நீங்க வந்து நம்ம வார்த்தைகள் மூலமாகவும் லெட்டர்ஸ் மூலமாவும் நீங்க போறதை விட அதுக்கு சட்டங்கள் மூலமா சட்ட எடுப்பு மூலமா கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, செய்யலாம். இதை எல்லாமே நீ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நினைக்க இது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிளிக்ட். தமிழகத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா ஹிந்தியை திணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஹிந்தியை நாங்க திணிக்கல, 3வது மொழி நீங்க எதை வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்றது என்ன அப்படின்னா, 3வது மொழி நீங்க எதையும் சொல்லலாம். பயிற்று மொழி என்ன பண்ணுங்க, தாய்மொழி நீங்க 5வது வரை நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது தமிழா இருக்கலாம், அது ஹிந்தியா இருக்கலாம், அவங்க ஸ்டேட்ல இருக்கலாம். 8வது வரை ப்ரிஃபரபிள் சொல்றாங்க. அகையால அதுல ஃபிளெக்சிபிலிட்டிஸ் இருக்குது, அதுல உள்ள அட்வான்டேஜஸ் இருக்குது, அதுல உள்ள டிமெரிட்ஸ் இருக்குது. நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் நம்ம அதை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய மாநில மாணவர்களை வந்து உயரணும் அப்படிங்கறது என்னுடைய. ஓகே சார், ஓகே பேசலாம்.